கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்ல கந்திஷ்டி அதிகமா இருந்துச்சுன்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம போகும். அந்த மாரி நேரத்தில இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணாலே போதும். கந்திஷ்டி எல்லாமே நீங்கி வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இல்ல சாம்பிராணி போடுற கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை. நார்மலா நம்ம சாம்பிராணி ஏத்துறோம் இல்ல, அந்த சாம்பிராணிய நான் இப்படி உடைச்சு சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது நல்ல மணமா இருக்கும். கூடவே நார்மல் கற்பூரமும் சேர்த்து நல்லா இப்படி சாம்பிராணிய எரிய வச்சுக்கணும். அதில பார்த்தீங்கன்னா, வெள்ள கடுகு சேர்த்துக்கோங்க. வெள்ள கடுகு பொரிய பொரிய நான் அந்த நல்ல பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு வரும்போது வீட்ல இருக்கிற கந்திஷ்டி எல்லாமே நீங்கும்னு சொல்லுவாங்க. கடைசியில சாம்பிராணி சேர்த்து வீட்ல இருக்கிற மூல முடுக்கு எல்லாமே காட்டுங்க. எந்த அளவுக்கு அந்த கார்னர்ல எல்லாம் காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போய் வீட்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்.